வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் முடிவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகியுள்ள நிலையில் 97 லட்சம் பேர் இப்பட்டியலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் துறைப்பாக்கம் மெட்ரோ நிலையங்களில் வணிக வளாகங்களுடன் ஒருங்கிணைந்த நுழைவு மற்றும் வெளியேறும் கட்டமைப்புகளை வடிவமைத்து கட்டுவதற்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகளுடன் டிசம்பர் 22ஆம் தேதியன்று அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்ல தற்காலிகமாக படகு சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் மேலும் 125 மின்சார பேருந்து சேவையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள், பேரணி உள்ளிட்டவற்றிற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் ஜனவரி 5ஆம் தேதிக்குள் வெளியிட தமிழ்நாடு அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற 4 நாட்களுக்கு வறண்ட வானிலை நிலவும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள ஒருங்கிணைந்த வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் அனைத்து வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையங்கள் சார்பாக நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. செபி உள்ளிட்ட 3 சட்டங்களை ஒருங்கிணைத்து பங்குச்சந்தையை ஒழுங்குபடுத்த புதிய மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியக்குழு UGC வருகின்ற டிசம்பர் 31ஆம் தேதியன்று தொடங்க உள்ள தேசிய தகுதி தேர்விற்கான பாடவாரியான தேர்வு தேதியை வெளியிட்டுள்ளது. 22 கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1 சவரன் 99,040 ரூபாயாகவும் 1 கிராம் 12,380 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 3 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 221 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மாற்றாக ராம்ஜி மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த தமிழக காவல்துறைக்கு தவேக தலைவர் விஜய் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலை உறுதி சட்டத்தை ரத்து செய்து அதற்கு பதிலாக ராம்ஜி என்ற புதிய சட்ட முன்வடிவை கொண்டு வந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். டெல்லியில் பாரத் கால் டாக்ஸியை ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவெற்றியூரில் மீன்பிடி துறைமுகத்தில் கடல்சார் உயரடுக்கு படையினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அமைச்சர் RS ராஜகண்ணப்பன் அவர்கள். அணுசக்தி துறையில் தனியார் நிறுவனங்களை அனுமதிக்கும் மசோதா மாநிலங்களவையிலும் நிறைவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இனி ரயில்வே முன்பதிவு பட்டியல் 10 மணி நேரத்திற்கு முன்பே வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஓமன் இடையே ஒருங்கிணைந்த பொருளாதார கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அமெரிக்க வரி விதிப்பால் தமிழ்நாடு ஏற்றுமதி துறைக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளதற்கு விரைந்து தீர்வு காண பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். இன்று அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்பட உள்ளது. திருவண்ணாமலையில் தீபத் திருவிழாவை முன்னிட்டு மகாதீபம் ஏற்றப்பட்ட மலையில் புனித நீர் தெளித்து சிறப்பு பூஜை நேற்று நடந்தது. தவேக தலைவர் விஜய் அவர்கள் நேற்று ஈரோடு மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்தியாவில் சராசரி ஊழியர்களின் சம்பளம் 2026ஆம் ஆண்டில் 9% அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி MPக்கள் பேரணியில் ஈடுபட்டனர். கோவையில் அமைய உள்ள 2 நூலகங்களுக்கு நூல்கள் கொள்முதல் செய்ய 26ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 16% அதிகரித்துள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார். சேலத்தில் கோவில்களுக்கு சொந்தமான 800 ஆண்டு பழமையான கல் மண்டபங்களை பழமை மாறாமல் புனரமைக்க ஹைகோர்ட் ஆணையிட்டுள்ளது. கொளத்தூரில் 25 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா திருமண மாளிகையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களின் கண்காட்சியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். மார்கழி மாதத்தை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் இன்று முதல் சுப்பிரபாத சேவைக்கு பதிலாக திருப்பாவை சேவை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனிமொழி MP தலைமையில் 11 பேர் கொண்ட சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது. சிறுபான்மையினர் ஆணையத்தின் 38 மாவட்ட கள ஆய்வு அறிக்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறையை ஒட்டி உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது.
2026ஆம் ஆண்டிற்கான ஜல்லிக்கட்டு போட்டிக்கான வழிகாட்டும் நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. டெல்லியில் காற்று மாசு அதிகரித்துள்ளதால் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களுக்கு 50% ஊழியர்கள் மட்டுமே வர டெல்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறையை ஒட்டி உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. கேரள அரசின் பரிந்துரையை ஏற்று 2 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமித்து அம்மாநில ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு மாநாடு 2.0வை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். பெரியாறு அணையிலிருந்து இன்று முதல் 31ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு வினாடிக்கு 95 கன அடி வீதம் மொத்தம் 121 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் 29ஆம் தேதி திமுக மேற்கு மண்டலம் மகளிர் அணி மாநாடு நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெல்லையில் வருகின்ற டிசம்பர் 20 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பூந்தமல்லி போரூர் இடையிலான மெட்ரோ ரயில் சேவை தொடக்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் வாகனங்களுக்கு மாசு தர சான்றிதழ் இருந்தால் மட்டுமே பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் வழங்கப்படும் என்று டெல்லி அரசு அறிவித்துள்ளது. மும்பை பந்த்ராவில் 14 கோடி ரூபாய் செலவில் பெருமாள் கோவில் கட்ட திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோயில் அறங்காவலர்கள் கூட்டத்தில் முடிவு செய்துள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 16 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவல்லிக்கேணியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவை முன்னிட்டு டிசம்பர் 30ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையம் அருகில் 39 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் அமைப்பதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிரான அமலாக்கத்துறை புகாரை ஏற்க டெல்லி நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் SIR பணிக்கு பிறகு 58 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மண்டல பூஜைக்கு ஐயப்பன் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் தங்க அங்கி ஊர்வலம் 23ஆம் தேதி ஆரன்முளாவிலிருந்து புறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தல் காரணமாக முன்கூட்டியே ஏப்ரல் மே ஜூன் மாதங்களுக்கான 6 கோடி பாமாயில் பாக்கெட்கள் 60 டன் துவரம்பருப்பு 60 மெட்ரிக் டன் சர்க்கரை கொள்முதலுக்கான ஒப்பந்தம் கோரியுள்ளது தமிழக அரசு. சென்னை மாநகராட்சியில் கடந்த ஓராண்டில் அபராதங்கள் மூலம் 9 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.